ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டயலிஸ்க்கு அடுத்த ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே மேலே வந்து ப்ரௌனிஷாக இருக்கும், கீழே வந்து நல்லா க்ரீனிஷாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். எடுத்த உடனே வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். நான் மிக்ஸ் பண்ணுறதை நோட் பண்ணுங்கள். நல்லா ஒரே ஃப்ளோவில் அழகாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். நிறைய வாட்டர் ஊற்றிட்டா பேஸ்ட்டு வேஸ்ட் ஆகிடும். எண்ணெய் பேஸ்ட் எப்படி மிக்ஸ் பண்ணுறது, அதாவது பவுட்ரு எந்த அளவுக்கு, ஆயில் எப்படி போட்டு மிக்ஸ் பண்ணணுன்ற பார்ட் வேணாக்கா இந்த வீடியோவுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். வேணுனாக்கா போய் செக் பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ளோலாம் செக் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்து பார்த்தோம்னா ஃப்ளோ வரணும். ஃப்ளோ வந்தால் அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த எண்ணெய் பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து நல்லா ஃப்ளோவாக க்ரீமி கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்கு, அதாவது நம்ம கோன் போடும்போது ஸ்ட்ரக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஃபில்டர் பண்ணணும். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பீங் பேக்கு, அதுக்கு மேலே ஸ்டாக்கிங் வச்சு அப்புறமா எண்ணெய் பேஸ்ட்டை வந்து உள்ளே போடுறோம். போகும்போது ஃப்ளோ வரத்தை பாருங்கள். இதே போல் அழகாக வரணும். அப்போ தான் உங்களோட கோன் வந்து நல்லா ஃப்ளோயண்ட்டாக போகும். ஒரு சிலர் வந்து திக்காக பேஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் வாட்டரியாக பண்ணுவாங்க. அவங்கவுங்களுக்கு போடுறதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிப்பாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். நான் அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டேன். அப்படியே ஃபில்டர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டாக்கிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா விப்பிங் பேக் வச்சு நல்லா இது சுற்றிட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இழுத்தோம்னாக்கா எண்ணெய் பேஸ்ட் ரெடி ஆகிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.